வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் ருக்மிணி அவர்களின் காதல் தீயில் கரைவோம் வா கதையின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 28. அங்கேயே தலையை பிடித்து அழுது கொண்டிருந்த நிலா அவள் கூறியதில் சுக்குநூறாய் உடைந்து இருந்தாள். அவள் அருகே வந்து என்னடி ஆச்சு என்று கேட்க எந்த சலனமும் இல்லாமல் சங்கீதா நின்று கொண்டிருந்தாள். என்னடி சொல்லி தொலைஞ்ச இவகிட்ட என்று கத்தினார்கள் தோழிகள். நான் உண்மைதான் சொன்னேன். நேற்றுக்கு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த நர்னா நர்ஸுங்கிறவங்க ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவளுக்கு விபத்து ஏற்பட்டுச்சு, வயிற்றில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, குழந்தை பிறக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க. அதுதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னமோ தலை செதற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா என்று மனசாட்சி இல்லாமல் கூறினாள். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஏய், நான் யதார்த்தமாக கேட்டேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீன் போடுற என்று திமிராய் கேட்டாள் சங்கீதா. பேசாமல் வாயை மூடிட்டு போடி என்று பிரியங்கா திட்டினாள். எனக்கு என்ன வந்துச்சு, ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வக்கிழாதவளுக்கு எதுக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் என்று பொடி வைத்து பேசிவிட்டு வந்த வேலை முடிந்தது என்று அங்கிருந்து நகர்ந்தாள் சங்கீதா. கண்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அருகில் யார் இருக்கிறார்கள் என்று உணரும் சூழ்நிலையில் இல்லை நிலா. நிலா நிலா என்று 10 முறைக்கு மேல் உலுக்கிய பிறகு அக்ஷயாவை பார்க்க பேச வார்த்தைகள் எதுவும் அவளுக்கு வரவே இல்லை. இங்க பாரு, உனக்கு அடிப்பட்டதெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த லூசு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லடி. நிலா எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே இருக்கிற, ஏதாவது பதில் பேசுடி என்று இலக்கியாவும் கத்த, கிளாஸ்க்கு போலாண்டி என்று சலனமே இல்லாமல் கண்களை துடைத்து கொண்டு மூவருக்கு முன் சென்று கொண்டிருந்தாள் நிலா. இந்த சைத்தான் எதுக்கடி நடுவில் வந்து இப்படி உயிரை வாங்குறா? அண்ணா வேற ஊரில் இல்லை, அவள் வேற எதுவுமே சொல்லாமல் போறா. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு என்று பிரியங்கா கூறினார். சரி விடு, வா சமாதானம் பண்ணிக்கலாம் என்று அக்ஷயா அவர்கள் இருவரையும் அழைத்துச் சென்றாள். நிலாவின் எண்ண ஓட்டங்களையும் மன ஓட்டத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை தோழிகளால். வீட்டிற்கு சென்று ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய நிலா கல்லூரி முடிந்த பின் தனக்கு தலைவலிப்பதாக கூறிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டாள். அவளின் இந்த திடீர் விலகல் மூவருக்குமே ஒரு தோழிகளாக மிகவும் வருத்தத்தை தான் கொடுத்தது. விடுடி, சரியாயிடுவா, அவளுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை என்று இலக்கியா கூற சரி என்று அதையே ஆதரித்தனர் மற்ற இருவரும். கல்லூரி முடிந்து முதலில் கோவிலுக்கு சென்றவள் கடவுளிடம் சில பல குறைகளை சொல்லியும் அந்த கடவுளை திட்டியும் வீட்டிற்கு திரும்பினாள். சிறிது நேரம் கழித்து விஜயாவும் அங்கு வர வெற்று பார்வை ஒன்றை அவரிடம் வீசினார். விஜயா வந்து சிறிது நேரத்திலேயே கீதா அம்மாவும் வந்தார். எதுக்கடி ஃபோன் போட்டு வர சொன்ன என்று கேட்டுக்கொண்டேதான் நுழைந்தார். என்னடா செல்லம், உன் கண்ணெல்லாம் வீங்கியிருக்கு என்று விஜயமா சொல்ல, 2 பேரும் ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிங்க என்று எடுத்த எடுப்பிலேயே கேட்டாள். என்னடா சொல்கிற விஜயமா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். எனக்கு அடிபட்டதில் குழந்தை. என்னடி உளர்ற? உனக்கு அடிபட்டது உண்மைதான், ஆனால் குழந்தை விஷயத்தை பற்றி டாக்டர் எதுவும் சொல்லலையே. பொய் சொல்கிறீங்க, 2 பேருமே பொய் சொல்கிறீங்க. என்னை சமாதானப்படுத்துறதுக்கு தானே பொய் சொல்கிறீங்க. நாங்கள் ஏண்டி பொய் சொல்ல போகிறோம்? கீதா அம்மா கேட்டார். போதுமா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், தெரிஞ்சு போச்சு, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நிலா, அவசரப்படாத என்று விஜயமா கூற, அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்து இருக்கவே கூடாது விஜயமா நான் என்று அழுது கொண்டே தனது அறைக்கு சென்று கதவை பூட்டினாள் நிலா. என்ன கீதா இப்படி சொல்லிட்டு போறா? பாவம், நான் போய் அவளை சமாதானப்படுத்தட்டுமா? உள்ளே நுழைய போனார் விஜயமா. விஜயா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏதோ அவசரத்தில் பேசுகிறா, சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத என்று யாருமே நிலாவுக்கு ஆறுதல் படுத்த அந்நேரம் உள்ளே செல்லவில்லை. அன்று யாராவது ஏதாவது ஆறுதலாக பேசியிருந்தாலோ என்னமோ, பின்னால் அவள் எடுக்கப் போகும் விபரீத முடிவுக்கு அது ஒரு அணைக்கட்டாக அமைந்திருக்கும். இங்கோ வழக்கத்தை விட காஷ்மீரில் அன்று மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததால் வண்டி ஓட்ட சற்று சிரமமாகவே இருந்தது விக்னேஷுக்கு. ஏண்டா இவ்வளோ மெதுவாக போற என்று கேட்டான் ஒருவன். டே, ஓவர் பனிமூட்டமாக இருக்கு, நான் வேற ஹை ஸ்பீடில் போய் எங்கேயாச்சும் போய் விழுந்துட்டேனா அப்புறம் தங்கச்சிக்கு யார் பதில் சொல்கிறது? கேள்வி கேட்டது வேறு யாரும் இல்லை, நம் ஆத்விக்கு தான். நீ விழு, நாங்கள் எல்லாம் எதுக்கு என்று கூகுள் பதில் கூறினான். நேரண்டா. சரி, அவர் கொடுத்த டாஸ்க் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டான் ஷைகோ சிவா. டே, அதில் ஒன்று முடிஞ்சு, இன்னொன்று நம்ம வேற இடத்துக்கு போகணும், லடாக் தாண்டி. மறந்துட்டியாடா? மறக்கலை, ஆனால் எனக்கு என்னமோ சரியாக படலை, அவ்வளோதான் என்றான் சிவா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்டா. யோசிச்சு பாரு, 5 வருஷமாக இந்த விஷயம் ரொம்ப ஸ்லோ பாய்சன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்னதான் இதுதான் ஒரு விஷயம்னு கண்டுபிடிச்சாலும் அதோட ஆணிவேர் நமக்கு தெரிஞ்சே ஆகணும்டா என்று ஆத்விக் திட்டவட்டமாக கூறினான். உண்மைதான்டா, அந்த ஆள் கிளிக்கிற கிளி என்னால் காதில் கேட்க முடியல, அவனுக்கே ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்மளை பேசுகிறான் பாரு அவன்லாம் என்றான் கோகுல். என்ன பண்ணுறது, நம்ம வேலையோட தலையெழுத்து அப்படி என்று விக்னேஷ் கூற, சடசடவென்று மழை வந்தது போல அவர்கள் வண்டியை சுற்றி துப்பாக்கி ஏந்திய சில பேர் சூழ்ந்து கொண்டார்கள்.
பிரேக் அடித்து நின்று கொண்ட விக்னேஷ் அவர்கள் யார் என்று நொடிப்பொழுதில் கவனித்து கொண்டான். நின்றிருந்தவர்களில் ஒருவன், உங்களை எல்லாம் தீர்த்து கட்ட சொல்லி எங்கள் பாஸ் சொல்லியிருக்காங்கடா. தெரியும்டா விளக்கண்ண, தெரியும் என்று கோகுல் கீழே இறங்கி வந்தான். மரியாதையாக நீங்கள் கலெக்ட் பண்ண எல்லா டேட்டாஸையும் என்கிட்ட கொடுத்துருங்கடா, உயிர் பிச்சை கொடுக்குறோம் என்று இன்னொருவன் கூற, நீ தர உயிர் பிச்சையில் நான் வாழ்ந்து கிழிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை என்று சிவா முந்திக்கொண்டு அவர்களுக்கு முன் வந்து நின்றான். டே ரிஸ்க் எடுக்காத என்று பின்னால் ஆத்விக் கூற, நொடி பொழுதில் அந்த இருவரையும் தங்கள் கைகளில் இருந்த பிஸ்டலை வைத்து சுட்டு இருந்தனர் கோகுலும் சிவாவும். சுற்றி இருந்தவர்கள் துப்பாக்கி சூடு நடந்த அவர்கள் வண்டிக்கு பின்னாலேயே அங்கங்கு ஒளிந்து கொண்டார்கள். அந்த இடமே சிறிது நேரத்தில் கலவர பூமியாக மாற சில பேரை அடித்து நொறுக்கி இருந்தனர், சில பேரை சுட்டு வீழ்த்தி இருந்தனர். ஆனால் வெளிக்காயம் அதிகமாகவே இருந்தது. யாருக்கும் குண்டடி படவில்லை. அனைவரும் இறந்து விட்டார்களா என்று ஒரு முறை பார்த்துவிட்டு செல்ல ஒரே ஒருவன் மட்டும் முணங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் வந்த சிவா, டேய் யார்டா அவனை அனுப்பிச்சது, உண்மையை சொல்லு, இப்போ நான் உனக்கு உயிர் பிச்சை தான் கொடுக்குறேன். உயிரே போனாலும் காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கையோடு வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் கழுத்தில் லேசாக கீறிவிட, ஏற்கனவே இருந்த வலியை விட அந்த இடத்தில் அவன் கீறவும் மிகுந்த வலி கண்டவன், விட்டுடு ப்ளீஸ் என்னை விட்டுடு என்று மட்டும் கூறினான். சொல்றியா இல்லை? மேலும் கீற ஆரம்பிக்க அவன் பக்கத்தில் 3 பேரும் வந்து நின்றனர். கோகுல் கூட டேய் வேண்டாம் என்றான். இல்லடா, இது ஏதோ வேற மாதிரி விஷயமா இருக்கு. ஏய் நீ சொல்லிப்ப சொல்றியா இல்லையா என்று அழுத்தி கூற தன் கடைசி இறுதி மூச்சில் ஒரு வார்த்தை கூறினான். அந்த வார்த்தையை கேட்டு அந்த 4 பேருமே அதிர்ச்சியானார்கள். இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, சீக்கிரம் விஷயத்தை நாம் முடிச்சே ஆகணும் என்று ஒரு முடிவுடன் தங்கள் இடத்திற்கு சென்றார்கள். அங்கு வழக்கத்திற்கு மாறாக அந்த மேலதிகாரி மிகவும் காட்டமாக அவர்களுக்கு கேள்விகளை வீசத் தொடங்கினார். சார், இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது என்றனர் 4வரும். பின்னாடி நடக்க போகிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது உங்கள் வேலை, ஞாபகம் இருக்கா இல்லையா என்று காரமான வார்த்தைகள் வந்தது மேத்தன்லாலிடமிருந்து. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா என்று அவர் கடிந்து கொள்ள, உண்மைதான், ஆனால் அவங்க 4 பேர்கிட்ட இருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியலையே, பேசாமல் நீங்கள் டெல்லிக்கு போகிறது தான் பெட்டர் என்றார் அவர். சாரி சார், கவர்மெண்ட்டில் இருந்து அப்படி ஒரு சர்க்குலர் எங்களுக்கு வரலை என்றனர் 4வரும். சர்க்குலர் வரலை தான், ஆனால் நீங்கள் அங்கே போய் வேலை செய்யலாம் இல்லையா? எங்களுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை சார் என்று ஆத்விக் கூறினான். இங்கே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது, அதை கண்டுபிடிச்சு முடிக்காமல் விடமாட்டோம் என்று அவருக்கு ஒரு படிமேல் காட்டமாகவே சிவா சொன்னான். அப்போது உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியும் என்று சவரம் செய்யப்பட்ட தனது தாடையை தேய்த்து கொண்டே சொன்னார் மேலதிகாரி மேத்தன்லால். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் மைண்ட் ஓவர் வேர்ட்ஸ். என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் உங்களுக்கு மேலதிகாரி, ஞாபகம் இருக்கட்டும். நீங்கள் ஏன் சார் இவ்வளோ கோவப்படுறீங்க? சரி, உங்களோட லீடாக கேட்குறேன், வாட்ஸ் த ப்ராசஸ்? நீங்கள் 2 டாஸ்க் கொடுத்துருந்தீங்க, அதில் 1 முடிச்சிட்டோம் சார். அப்போ மிச்சத்தை இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோதான் என்று விக்னேஷ் கூறினான். அப்போ நடந்த சண்டையில் எல்லாருமே இறந்துட்டாங்க சார், யாருக்கிட்டையும் எந்த இன்ஃபர்மேஷனும் கைட் பண்ணவே முடியலை என்று ஆத்விக் கூறினான். இன்னும் 1 வீக்கில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க நான் பார்க்குறேன், இல்லைனா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் என்று நக்கல் துணியில் சொல்லவும் விறுவிறு என்று 4வரும் வெளியே வந்தனர். கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும்டா மச்சி. ஆமாண்டா, எந்த நேரத்துலையும் அவன் நம்மளை என்ன வேணாலும் செய்யலாம், அவனுக்கும் நமக்கும் பர்சனலாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ வெஞ்சன்ஸ் வைக்கிறான்? புரியாமல் கோகுல் கேட்டான். டே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மறந்துட்டியாடா என்று அவனுக்கு ஞாபகப்படுத்தினான் ஆத்விக். அடுத்த வேலை பார்ப்பதற்காக வண்டியை எடுத்துக்கொண்டு பனி நிறைந்த அந்த ரோட்டில் பயணிக்க தொடங்கியிருந்தனர் 4வரும். இங்கு நிலாவோ அழுதழுது கண்ணீர் எல்லாம் வற்றி போய் மெத்தையில் சுருண்டு படுத்திருந்தாள். 1 நாள் 2 நாள் என்றால் பரவாயில்லை, தொடர்ந்து இப்படியே அழுதால் உடல்நிலை என்னவாகும் என்ற கவலை விஜயாவிற்கு ஒட்டிக்கொண்டது. 1000 இருந்தாலும் ஆத்விக் நான் இருக்கிறேன் என்று சொல்லியும் தேவையில்லாமல் அவனை அனுப்பிவிட்டோமே என்று மனசாட்சி விஜயமாவை குடைந்து தள்ளியது. இதற்கு மேல் இது சரி வராது என்று அவரே இரவு நேரம் போல் ஆத்விக்கிற்கு அழைத்தார். கண்ணா, நீ என் மேலே கோபமாக இருக்கேன்னு தெரியும், என்கிட்ட பேசுவியா மாட்டியா என்று எடுத்த எடுப்பிலேயே விஜயமா கேட்டார். நான் எப்போவுமே உங்கள் பிள்ளை தான் அத்தை என்ற பதில் மட்டுமே அவனிடமிருந்து வந்தது. அந்த ஒற்றை பதிலிலேயே அண்ணன் மகனாக இல்லாமல் தன் சொந்த மகனாகவே தாய்மையை உணர்ந்தார் விஜயமா. நீ அங்கே போனதில் இருந்து நிலா கிட்ட ஏன்பா பேசலை? அது அவள் இங்கே ரொம்ப மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே இருக்காடா.
என்னாச்சு என்று இவன் கேட்க, இலக்கியா மூலமாக செய்தியை அறிந்து கல்லூரியில் நடந்த விஷயத்தை விஜயம்மா ஆத்விக்கிற்கு சொல்ல அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்றால் அதை அப்படியே நம்புகிறாளா? சரி, அப்படியே இருந்தால்தான் என்ன? உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, இது கூடவா அவளுக்கு தெரியாது? நான் பேசுகிறேன் அத்தை என்று ஒற்றை பதிலில் போனை வைத்திருந்தான் இவன். இரவு வெகுநேரம் சென்று அவர்கள் தங்கி இருந்த இடத்திற்கு வந்தவர்கள் ஆஷிக்கை ஒரு முறை பார்த்துவிட்டு தூங்க சென்றார்கள். ஆத்விக்கிற்கு தூக்கம் தொலைந்தது. 1000 இருந்தாலும் காதல் கொண்ட மனமல்லவா? நிலாவிற்கு ஃபோன் செய்தான். கடைசி ரிங்கிலேயே எடுத்தாள் நிலா. ஹலோ, யாரு? மதியோட புருஷன் பேசுகிறேன். நீங்கள் என் புருஷனா? எனக்கு இவ்வளோ நாள் ஞாபகம் இல்லை என்று தொண்டை கட்டிய குரலில் பேசினாள். என்னடி ஆச்சு? யார்கிட்டையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை, போங்க என்றாள். கோவப்படாதடி. கோவப்படாம? உன்னோட கோபம் என்னன்னு எனக்கு புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்போதான் நான் எதுக்குமே லாய்க்கல்லாதவள் ஆயிட்டல்ல என்று குரல் நடுங்க கூறினாள். ஏண்டி இப்படி பேசுகிற மதி? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. கொஞ்சமாச்சும் மூளையை யூஸ் பண்ண மதி. இப்போ எவ்வளவோ மெடிக்கல் முன்னேறி இருக்கு. அப்படியே நமக்கு எதுவுமே செட் ஆகலைனா தான் என்ன? உனக்கு நீ, எனக்கு நான், அவ்வளோதாண்டி லைஃபு. அதுவும் இல்லாமல் மறந்துட்டியா, நமக்குள்ளே இன்னும் ஒன்றுமே நடக்கலைலடி. நீங்கள் தான் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. யாராவது என்னை குறை சொன்னால் பரவாயில்ல, நாளைக்கு உங்களையும் குறை சொல்லுவாங்க, பரவாயில்லையா? இப்போ என்னடியே சொல்ல வர? அவங்க சொல்கிறது உண்மைதானே? எனக்கு அழுகத் தொடங்கி விட்டாள். போதும் நிறுத்து, என்னை ரொம்பவே நீ கோவப்படுத்துகிற. நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆன புதுசில் சொன்னது தான், உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகிறது தான் சரி. உங்களுக்கு நான் எந்த விதத்துலையும் பொருத்தம் இல்லை. நிறுத்துடி என்று கத்திய ஆத்விக் அந்த குரலில் ஒரு நிமிடம் இதய துடிப்பு நடுங்கியது நிலாவிற்கு. யாரோ என்னமோ சொல்கிறாங்கன்னு முட்டாள்தனமாக இப்படி பேசுகிறியே, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்லை மூளை எங்கேயாச்சும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் இரு. அவள் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறத நீ நம்புற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன்னை லவ் பண்ணுறவங்க, உன் மேலே அன்பு வச்சுருக்கவங்க சொல்கிறத உன்னால் நம்ப முடியாதா? அப்படி தானே? உனக்கு வயிற்றில் அடிப்பட்டது உண்மைதான். மாயா உன்னை அடித்ததில் வயிற்றில் காயம் இருந்தது உண்மைதான். ஆனால் டாக்டர் உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லலை. 2-3 வருஷத்துக்கு குழந்தை வேணாம்னு தான் சொன்னாங்க. அதுவும் காயம் ஆறுற வரைக்கும். அதுவும் என்கிட்ட தான் சொன்னாங்க. அங்கே வேலை பார்க்குற நர்ஸ் எவ்வளோ ஒருத்தி சொல்லிட்டான்னு இப்படியெல்லாம் நீ பேசுகிற. என்னை பிரியறதுன்னா உனக்கு அவ்வளோ இஷ்டமாடி? அவ்வளோ சந்தோஷமா? அப்படி தானே? போடி, சந்தோஷமாக பிரிஞ்சு போ. உனக்கு என்னன்னு தெரியும்? உனக்கு 20 வருஷமாக உன்னை தாண்டி நான் நேசிச்சுட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியுமா? அதிர்ச்சியில் பதில் ஏதும் கூறாமல் அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் நிலா. உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? எப்படியெல்லாம் வச்சு வாழணும்னு கனவு கண்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறத பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்கிற. அது ஒன்றும் இல்லாத இந்த விஷயத்துக்காகவா? சரி, ஒன்று இஷ்டம். உனக்கு என்னை கல்யாணம் பண்ண புதுசுலேருந்தே பிடிக்கலை, அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக கொடுத்துட்றேன். நீ ஆசைப்பட்டதே கொடுத்துட்றேன். நீ என்னை விட்டு கிளம்பி போயிட்டே இரு. மனம் சுக்குநூறாய் உடைய கத்தி கொண்டிருந்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். ஹாஸ்பிட்டலில் உனக்கு பார்த்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலர் ஃபைலில் வச்சுருப்பேன். அதை எடுத்து பாரு. அதுக்கு கீழேயே ஒரு ப்ளூ கலர் டைரி இருக்கும். மேடம்க்கு படிக்க டைம் இருந்தால், படிக்க தெரிஞ்சால் அதை எடுத்து படிக்கலாம். அடுத்த வாட்டி நான் ஊருக்கு வரும்போது ஒரு நல்ல லாயராக பார்த்து நீ கேட்ட விஷயத்த உனக்கு பரிசாக விவாகரத்தாக கொடுத்துடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆசைப்பட்டு நீ கேட்டிருக்க, நான் தராமல் இருக்க முடியுமா? கொடுத்துடுறேன் என்று ஃபோனை கோபத்தில் வைத்து தூக்கி எறிந்தான் ஆத்விக். கண்ணீர் ஆராய் பெருக 1 மணி நேரம் கழித்து மெத்தையிலிருந்து எழுந்த நிலா முதலில் அவன் சொல்லியது போல பிரவுன் ஃபைலில் தனது டாக்குமெண்ட்ஸை பார்த்தாள். அதில் சங்கீதா கூறியது போல எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அது ஒரு புறம் அமைதியை கொடுத்தாலும் மற்றொரு புறம் இப்படி அவசரப்பட்டு விட்டோமே என்று தன்னைத்தானே அடித்து கொண்டாள் நிலா. அவன் கூறியது போலவே ஒரு ப்ளூ கலர் டைரி அழகாய் இருந்தது. முதல் பக்கத்திலேயே மதி ஆத்விக் என்று ஹார்ட்டின் போட்டு எழுதப்பட்டிருந்தது. அந்த டைரி 15 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். 2011 என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் நாம் அப்போ சின்ன குழந்தையாக தான் இருந்திருப்போம் என்று மனதிற்குள்ளேயே நினைத்தவள் முதல் பக்கத்தை திறக்க அதில் அழகான காதல் வரிகளை எழுதியிருந்தான் ஆத்விக். அதை படிக்கத் தொடங்கினாள் நிலா. தொடரும். காதல் தீயில் கரைவோம் வா. அத்தியாயம் 29. உன்னால் சேமிக்கப்பட்ட நினைவுகளை எல்லாம் தினம் தினம் இரவில் சரிபார்த்து கொள்கிறது என் இதயம். மதியுடன் இருந்த சிறு சிறு தருணங்களைத்தான் அழகாய் குறிப்பிட்டிருந்தான் ஆத்விக். உன் மையிட்ட விழியும் உதட்டு கீழ் மச்சமும் சண்டை போட்டு கொண்டன. யார் உன்னை அழகாய் காட்டியதென்று அவளுக்கே அப்போதுதான் நினைவு வந்தது தனக்கு உதட்டுக்கு கீழ் மச்சம் இருப்பதை. உன் அழகை கூட்டும் பணியில் புதிதாக சேர்க்கப்பட்ட பணியாட்கள், உன் 1-2 முகப்பருக்கள், இதை கூடவா கவனித்து உள்ளார்? ஆச்சரியப்பட்டாள் இவள். நீ என்ன சொன்னாலும் என்னை போலவே தலையாட்டிக் கொள்கிறது உன் ஜிமிக்கி கம்மல்கள்.
ஒரு முறை புது ஜிமிக்கி போட்டு கடைக்கு செல்ல எதிரே வந்த ஆத்விக் கடை லீவு என்று சொல்லியும் நான் ஒரு முறை பார்த்துக்கிறேன் என்று சொல்ல தலையாட்டி பொம்மை போல இருந்த ஞாபகம் நிலாவுக்கு வந்தது. இப்படி பலவற்றை அவன் பார்த்து ரசித்திருந்ததை அதில் 2-3 பக்கங்களுக்கு எழுதி வைத்திருந்தான். அதன் பிறகு சரளமாக தனது அன்றாட வாழ்வில் நடந்த விஷயங்களை அதில் எழுதியிருந்தான். அதையும் படிக்கத் தொடங்கினாள் நிலா. இன்று முதலில் என் மதி தாவணி கட்டியிருந்தாள். அத்தைதான் அதை எடுத்து கொடுத்தார்களாம். ஒரு பெண் பெரியவளாவதற்கு முன் அப்படி தாவணி கட்ட வேண்டுமாம். நினைக்கவே வேடிக்கையாக இருந்தது. ஆனால் என் மதிக்கு அந்த பச்சை கலர் தாவணி மிகவும் அம்சமாக இருந்தது. நிலா சற்று பின்னோக்கி யோசித்தாள். 13 வயதில் சிறு பெண்ணாக இருக்கும்போது வயதுக்கு வருவதற்கு முன்பு தாவணி போடுவது வழக்கம் என்று தாய் சொல்லி போட்டாள். முதலில் போடும்போது ஏதோ ஒரு வெட்கம், பாவாடை சட்டையில் இல்லாத ஒன்று அந்த தாவணியில் அவளுக்கு வந்தது. அடுத்த பக்கத்தை திருப்ப, இனிமே என் வாழ்க்கையில் இனிப்புக்கு இடம் இருக்குது. ஏன்னா என் மதிக்கு இனிப்பு மேலே ஒரு தனி பிரியம் இருக்குது. இன்னைக்கு கீதா அத்தையிடம் அவள் படம் பிடித்து கேட்டதை நான் பார்த்தேன். சளி பிடிச்சிடும் அப்படின்னு அவங்க வாங்கி கொடுக்கல. 2 பேருக்குமே தெரியாமல் பேக்கரியில் அவளுக்கான ஒரு ஸ்வீட் பாக்ஸை அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு மறுநாளே காய்ச்சலில் படுத்துட்டா என்னோட மதி. சற்று யோசித்தவள், பரீட்சைக்கு முந்தைய நாள் ஒரு முறை இந்த சம்பவம் நடந்தது லேசாக நினைவில் வந்தது. அதன் பிறகு தன் அன்றாட பணிகள், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருந்தன. சில பக்கங்களுக்கு பிறகு அவன் எழுதியிருந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சில் ஆத்விக்கின் மேல் காதலை கூட்டியது. இன்று வாழ்வில் மிகவும் மோசமான நாள். என் மதி அழுகிறாள். அதற்கு காரணம் என் வருங்கால மாமனார் மரணமடைந்துள்ளார். என்னதான் அவருக்கு கேன்சர் வந்து இறந்திருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி என் மதிக்கு இல்லையே. முதலில் ராதா மாமா மீது எனக்கு கோபம் வந்தது. அவளை அளவைத்து சென்று விட்டார் அல்லவா. அதை படித்தவுடன் மிகவும் மனம் நொந்தே போயிருந்தாள் நிலா. இந்த அளவுக்கு என் மீது பாசம் வைத்துள்ளாரா இவர் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டு இதை புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டாள். இன்று என் மதி 50% பெண்மையை அடைந்து விட்டாள். ஆம், அவள் வயதுக்கு வந்துவிட்டாள். அவள் பெரிய மனுஷியாகிவிட்டாள் என்று சொன்னார் அத்தை. அவளுக்காக ஒரு வாடாமல்லி கலர் பட்டுப்புடவையை விஜயா அத்தை எடுக்க, அதற்கு பதிலாக நிலாவிற்கு பாந்தமாக பொருந்தும் நீலவண்ண கலர் பட்டுப்புடவையை மாற்றி வைத்தேன். அதை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அவளை அந்த புடவையில் பார்க்கும்போது முதலில் என் ஆண்மை எட்டி பார்த்தது. முடிவு செய்துவிட்டேன். அவளே என் மனைவி. பாவம், வந்தவர்கள் காலில் விழுந்து சந்தனம் குங்குமம் வைத்து மிகவும் சோர்வாகவே நின்றிருந்தாள் நிலா. என் கல்யாணத்தில் அந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன், இது சத்தியம் என்று தனக்குத்தானே எழுதியிருந்தான் அவன். அவன் அன்று எழுதியது போல அவர்கள் திருமணம் அப்படியே நடந்திருந்ததுதான் உண்மை. முதலில் ஒருவனின் கையை உடைத்ததற்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாள் இருந்திருக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மதியை பார்த்து மூஞ்சியை பாரு என்று கூறியிருப்பான் என்று அவன் எழுதியிருக்க சற்று குழப்பம் அடைந்தாள். இது யாரு, எப்போது சொன்னது என்று அவளுக்கே நினைவில்லை. அட கடவுளே, நம்மளால் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரா இவரு? அப்படி யார் கையை உடைச்சாருன்னு தெரியலையே. இவ்வளோ ஆழமான லவ்வா? கடவுளே, மூச்சு முட்டுது. இதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு தகுதியே இல்லை என்று தனக்குத்தானே மூச்சு விட்டாள். அடுத்தடுத்த பக்கங்களில் அன்றாட வாழ்க்கையில் நடந்ததும், அவனுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லாததும், விஜயா அம்மா கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவன் சம்மதத்தையும் எழுதியிருந்தான். ஆனால் அடுத்த பக்கத்திலேயே என் காதல் தேவதையை கரம் பிடித்து விட்டேன் என்று சந்தோஷமாக எழுதியிருந்தான் ஆத்விக். அவளுடன் சேர்ந்து இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் 1000 ஜென்மமாவது வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தான். எங்கு எப்போது ஆரம்பித்தது என்று தெரியவில்லை இந்த நேசம். முதலில் கீதா அத்தையை விஜயா அத்தை மூலமாகவே ஆத்விக்கிற்கு தெரியும். சிறுவனாக இருந்தபோதே கீதா அத்தை வீட்டிலேயே முழு நேரம் இருக்க விஜயா வேலைக்கு சென்று விடுவார். அப்போது நிலாவும் கைக்குழந்தையாக இருந்தாள். முழு நேர தாயாக பார்த்து கொள்வது யாரு? வேற யாரு, நம்ம ஆத்விக் தான். கீதா அம்மாவும் அவனிடத்தை நிலாவை ஒப்படைப்பார். மற்ற பிள்ளைகள் அவனை விளையாட கூப்பிட்டாலும் அவன் போகவே மாட்டான். காரணம் அவன் மதி. பாசத்தில் இருந்து ஆரம்பித்த நேசமா இது? நிலாவின் கண்கள் தானாகவே கலங்கியது. அதற்கு அடுத்தடுத்த பக்கங்களில் வெற்று காகிதங்களாகவே இருக்க, எதற்கும் கடைசி பக்கத்தை பார்ப்போம் என்று எடுத்தவன் ஆத்விக் அம்மா புகைப்படத்தில் எக்ஸ் மார்க் போட்டு இருந்தான். அவன் தாயை வெறுக்கிறான் என்பதை அதன் மூலமாக அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் எதற்காக வெறுக்கிறான், ஏன் இந்த கோபம் என்று அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் கடைசி பக்கத்தில் 2 வரிகள் மட்டும் குறிப்பிட்டிருந்தது. நான் உலகத்தில் மிகவும் நேசிப்பது என்னுடைய மதி. இந்த உலகத்தில் மிகவும் வெறுக்கிறது என்னை பெத்தவளை. அதை பார்த்ததும் நிலா ஒரு நிமிடம் நொறுங்கியே விட்டாள்.
அவர் என்ன செய்தார்? ஏன் இந்த கோபம்? காரணம் தெரியாமல் சற்று குழப்பமாகவே இருந்தது நிலாவிற்கு. விடை விஜயம்மாவிடம் இருக்கலாம், அல்லது ஆத்விக் தான் சொல்ல வேண்டும். என்னதான் தனது மாமனார் உயிரோடு இருந்தாலும் அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லை. தனி குடும்பம், தனி பிள்ளைகள் என்று வாழ்ந்து வருகிறார் அல்லவா? அவரிடம் போய் நான் உங்கள் மருமகள் என்று சொந்தம் கொண்டாடவா முடியும்? அவரால் வந்தால்தான் உண்டு. அந்த டைரியை பொக்கிஷம் போல வைத்துவிட்டு படுக்க உறக்கம் வருவேனாம் என்றது நிலாவிற்கு. எவ்வளோ பெரிய முட்டாள் நான்! இவ்வளோ பெரிய அன்பை, எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை இப்படி இழக்க நினச்சிருக்கனே. இனி செத்தாலும் சாவனை தவிர ஆத்விகை நான் இழக்கவே மாட்டேன் என்று மணி பார்க்க அது 3 என்று காட்டியது. இப்போது அவருக்கு அழைக்க வேண்டும் என்று மனம் சொன்னாலும் கண்டிப்பாக அவன் பேசப்போவதில்லை என்று மூளை சொல்லியது. அதை பற்றி எனக்கென்ன கவலை என்று போனை எடுத்தவள் 2-3 முறை அழைத்து பார்த்தாள். பதில் இல்லை. பரவாயில்ல, தூங்கியிருப்பார் என்று அவனுக்கு மெசேஜில் ஐ லவ் யூ என்று டைப் செய்ய வேணாம் என்றது மூளை. அவனின் டைரியை படித்த பிறகு நீ ஐ லவ் யூ சொல்கிறாய், அதுவும் எவ்வளோ பெரிய சுயநலம் என்று அவன் கூறிவிட்டால்? ஒருவரின் உண்மையான தூய்மையான அன்பை அப்போதே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தையோ ஒரு பொருளையோ மையமாக கொண்டு இதுதான் அவரின் அன்பு என்று புரிந்து கொள்வது போலியானது. அதை அழித்துவிட்டு உறங்க முயற்சித்தாள் நிலா. அடுத்த நாள் கல்லூரிக்கு மிகவும் சந்தோஷமாக கிளம்பியவள் தனது தோழிகளை பார்க்க ஏதோ முகம் சரியில்லை என்பதை போல உணர்ந்தாள். வழக்கமாக வகுப்புகள் நடக்க ஒரு புறம் அவர்களின் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர். அரை நாள் மட்டுமே வகுப்புகள் நடக்க மதியத்திற்கு மேல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் பிராக்டிஸ் நடந்து கொண்டிருந்தது. நிலா, என்ன பாட்டு பாட போறேன்னு முடிவு பண்ணிட்டியா என்று சௌமியா கேட்க, இன்னும் பண்ணலடி, நிறையா பாட்டு யோசிச்சு வச்சிருக்கேன், ஆனால் அப்போதைக்கு என்ன வருதோ அதை பாட வேண்டியதுதான் என்று சொல்லினாள். சரிடி, ஆனால் விசில் பறக்கணும், மறந்துடாத. சரிடி என்று கூற அவர்கள் நால்வரும் எப்போதும் போல் வழக்கமான மரத்தடிக்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தார்கள். எதையோ இழந்தது போல இலக்கியா உட்கார்ந்திருந்தாள். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க என்று நிலாவே ஆரம்பித்தாள். ஒன்றும் இல்லையே என்றாள் இலக்கியா. என்கிட்ட இப்பெல்லாம் நிறையா பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டலடி நீ. சத்தியமாக ஒன்றும் இல்லடி, என் மேலே சத்தியம் பண்ணு என்று அவளின் கையை எடுத்து தன் தலையின் மீது வைத்து கொண்டாள் நிலா. ப்ளீஸ் டி, ஒன்றும் இல்லை, எனக்கு என்னமோ அப்பா ஞாபகமாக இருக்குது. அப்பா ஞாபகமா இல்லை சிவா ஞாபகமா? அக்ஷயா கவுண்டர் கொடுத்தாள். ஹலோ மேடம், கோகுல்கிட்ட சொல்லிடுவேன். கோகுலநாட்ட சொன்னால் என்னாகும்னு தெரியும்ல வம்பிழுத்தாள் இலக்கியா. அவனை பற்றி ஏண்டி பேசுகிற? இலக்கியா அதட்டினாள். அதை பற்றி பேசாமல் வேறு யாரை பற்றி பேச சொல்கிற? பிரியங்காவும் சீண்டினாள். ஏய் வாயை மூடுங்கடி, அப்புறம் விக்னேஷ் கிட்ட நான் சொல்லிடுவேன் என்று அக்ஷயா பிரியங்காவையும் பார்த்து பகிரினாள். ஆக மொத்தம் என்னோட 3 அண்ணன்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ண பார்த்துருக்கீங்க ஏண்டி? அப்படிலாம் எதுவும் இல்லடி, அக்ஷயா அவசரமாக மறுத்தாள். ஒரு நாள் என்கிட்ட நல்லா மாட்ட போறீங்கடி, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உங்களை. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இங்கே பாரு, இலக்கியாவுக்கு சிவா அண்ணா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பஸ்ஸில் இருந்து தவறி விழ போனா அந்த கதையை ஃபுல்லாகவே சொல்லி முடிச்சா அக்ஷயா. வாயை பிளக்காத குறையாக நிலா அதை கேட்க, இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லையேடி. ஆமாம், என்னத்தை சொல்கிறது, அதான் அவர் கிளம்பிட்டாரு. ஒரு செடியில் ஒரு பூ தாண்டி பூக்கும். என்னடி சொல்ல வர? 1 செடி 1 ஃப்ளவர்னு சொல்ல வரா என்று சொன்னாள் பிரியங்கா. சரி, கோகுல் அண்ணாவை எதுக்கடி அக்ஷயா கூட சேர்த்து வச்சு சொல்கிறீங்க? அட ஒன்றும் இல்லடி, அவருக்கும் எனக்கும் ஆரம்பத்துலேருந்து ஆகலை, பிடிக்கவே இல்லடி, அதை வச்சு இவளுக்கு ஓட்டிகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணட்டும்? அக்ஷயா அழுத்து கொண்டாள். பிரியங்கா நீ அப்படின்னு கேட்க, சத்தியமா அவர் மட்டும் சிங்கிளாக இருக்காருன்னு தனியாக இருக்காருன்னு என்னை கோர்த்து விட பார்க்குறாளுகடி இவளுக. கருவேலம்பட்டியில் இருக்கிற என் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில். இதில் விக்னேஷ் சுக்ரேஷ்னு யாரும் இருக்க போகிறதில்ல என்று பிரியங்கா கூறினாள். என்னடி, மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாம், எங்கள் வீட்டில் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. லவ் பண்ணுறியா? அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாதுடி. சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல, பெரியவங்க தான் பேசிக்கிறாங்க. விசேஷத்தப்போ கூட எங்கள் அம்மா அப்பா என்னை கூட்டிகிட்டு போனதில்லை. பார்க்கலாண்டி என்ன நடக்குதுன்னு. அவன் பேர் கூட எனக்கு தெரியாது. இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் போனால் தெரியும்னு நினைக்கிறேன். அடி பாவி, இப்படியுமா இருக்கும் என்று கேட்டாள் நிலா. இலக்கியா சிவாவை நினைக்க அவனின் மௌனத்தை புரிந்து கொண்டனர் நிலா. நான் வேணா அவர்கிட்ட பேசி, தெய்வமே ஒன்றும் வேணாம், மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடுறேன் நான், இலக்கியா பேசினாள். அப்போது அது க்ரஷ் இல்லையா? அக்ஷயா கேட்டாள். அது அந்த மாதிரி ஒரு அழகான ஆளை நான் எப்படி, என்ன மாதிரி ஒரு புல்டோசரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவருக்கு என்னடி தலையெழுத்து இருக்குது? என்ன மாதிரி புல்டோசரை கட்டிக்க இனிமேல் யாராவது பிறந்துதான் வரணுமா என்ன? எவனாவது ஒருத்தர் இருப்பான் என்று இலக்கியா மனவேதனையுடன் கூடிய ஒரு சிரிப்பில் அவள் கூற, சக தோழியாக அவளின் மனவேதனையை அவர்களால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது.
இதற்கிடையில் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் நிலாவையும் அவள் கூட்டத்தையும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று மூளையில் கங்கணம் கட்டிக்கொண்டு கேடுகட்டத்தனமான எண்ணத்தை தயார்படுத்தி வைத்திருந்தாள் சங்கீதா. தொடரும். தீயில் கரைவும் வா. அத்தியாயம் 30. செவ்வானம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை பரப்பியது. அங்கு ஓடியது ஒரு அழகான பாடல். புத்தம் புது ஓழை வரும், இந்த பூவுக்கொரு மாழை வரும், நந்தவனங்கள் பூமாலை கட்டும், நாதஸ்வரங்கள் பொன்மேலம் கொட்டும், நட்சத்திரம் மற்றதைகள் போடும், பண்பாடும் இந்நேரம் கூடும் என்ற சித்ரா அம்மாவின் தேன் கலந்த குரலில் அமலாவின் குழந்தை முக நடிப்பில் ஓடிக்கொண்டிருந்த பாடலை மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் நிலா. விஜயா அம்மா உள்ளே வந்தது கூட தெரியாமல் பாட்டில் லயித்திருந்தாள் அவள். நிலா குட்டி, என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? உனக்கு எதுலையாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்களா? ஐயோ விஜிமா, எனக்கு அடுத்த வாரம் தான் ஆனுவல் டேயே. சரி சரி, ஆமாம் அவன் உங்கள்கிட்ட பேசினானா? பேசினார் விஜிமா. சரிடா, எதுவும் சொல்லலையே என்கிட்ட? அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, திட்டலை, நீங்கள் பயப்படாதீங்க, எப்பவும் போல் என்கிட்ட அன்பாக தான் பேசினார் என்று புழுகி வைத்தார். அடியே, அன்பாவா பேசினா? அவள் மனசாட்சி கேட்டது. சரிடா, நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன். வர்றதுக்கு மணி எப்படி 8 ஆகிடும். ஆடிட்டிங் வேலை இருக்குது அடுத்த 2 வாரத்துக்கு. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க விஜிமா. ஆமாம், நீ காலையில் எப்போ எழுந்திரிச்ச? எனக்கு முன்னாடியே சமைச்ச டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்க. தூங்குனா தானே எழுந்திருக்க? அவள் மனசாட்சி வழக்கம் போல் கவுண்டர் கொடுத்தது. நான் படிக்கலான்னு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சேன் விஜிமா. அதான் சமைச்சிட்டு அப்படியே சாப்பாடும் கட்டி வச்சுட்டேன். காலையில் உங்களுக்கு இடியாப்பம் கூட செஞ்சு வச்சிருக்கேன் விஜிமா. விஜிமா, நான் கிளம்புறேன், பாய், டாட்டா. சிட்டாக பறந்து விட்டாள் அவள். என்னதான் ஆத்விக் மீது அவள் கோபமாக இருந்தாலும் இவள் அப்படி இல்லையே. காதல் நவரசம் அவள் உடல் முழுக்க இரத்தத்திற்கு மாறாக பாய்ந்து கொண்டிருந்தது. ஆனால் நிலாவிற்கு மனதில் நேற்று இருந்த ஒரு விஷயம் தோன்றிக்கொண்டே இருந்தது. நம்மளைப் போல நமது தோழிகளும் 3 அண்ணன்களுடன் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்க, முக்கியமாக இலக்கியா சிவா சேர்ந்தால் நன்றாக இருக்குமே என்றே நினைத்தாள். ஆனால் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதற்கு? விதி சேர்த்து வைக்குமா, இல்லை யாராவது உயிரை காவு வாங்குமா? அக்ஷயா திருமணம் செய்து கொள்வதே பெரிது. அதுவும் கோகுல் என்றால் தான் கன்னியாஸ்திரி ஆனாலும் ஆகிவிடுவாள் என்றே நினைத்தாள் நிலா. அடுத்து பிரியங்கா, கண்டிப்பாக அவள் அத்தை பையனைத்தான் கட்டிக்கொள்வாள், வாய்ப்பே இல்லை. இலக்கியாவிற்கு வீட்டில் இருந்து பெரிய எதிர்ப்புகள் இல்லை. ஆனால் அவள் அந்த கூட்டத்திலேயே சிவா அண்ணா அனைவரும் சொல்வது போல் ஒரு கோபக்காரர் தான். ஆனால் அவருக்கும் இலக்கியா மீது பாசம் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். சரி, விதிவிட்ட வழி, வேறென்ன பண்ண முடியும்? புலம்பிக் கொண்டே கல்லூரிக்குள் நுழைந்தாள். அன்று இலக்கியா வராததால், என்ன அக்ஷயா, உனக்கு ஏதாவது தெரியுமா? ஏன் இலக்கியா வரல? ஹாஸ்டலில் பார்த்துருப்பேல்ல? எதுவுமே சொல்லலடி. நாங்கள் காலையில் எப்பயும் போல தான் கிளம்பிட்டு இருந்தோம். கரெக்டாக ஒரு 8 மணி போல் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. அவங்க அப்பாவை பார்க்க போகிறேன்னு போனான். அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலடி. நானும் கூட வரவான்னு கூட கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்க சித்தி தான் கால் பண்ணியிருக்காங்கடி, என்னென்னு பார்ப்போம். ஆனால் நிலாவிற்கு மனதில் ஏதோ ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. சரி, பார்த்துட்டு வரலாம். சாயங்காலம் நீயும் வார்டன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுடி. சரிடி. பிரியங்கா, நீ வரியாடி? இல்லடி, இன்னைக்கு அம்மா ஒரு விசேஷத்தை கூப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க. ஆனால் நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க, சரியா என்றாள். சரிடி பிரியங்கா. மனசு ரொம்ப பாரமாகவே இருந்தது நிலாவிற்கு. திடீரென்று அவள் ஏன் செல்ல வேண்டும் என்று அவள் நினைத்தாலும், சரி சாயந்தரம் போய் அவளை பார்த்துட்டு வந்துடணும் என்று நினைத்தாள். ஆனால் இடையிடையில் காலையிலிருந்து ஆத்விக்கிற்கு ஒரே லவ் மெசேஜாக தட்டி கொண்டிருந்தாள் இவள். அவன் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, எப்படியாவது ஃபோன் எடுத்தால் நோட்டிஃபிகேஷனில் அவள் அனுப்பும் செய்தியை பார்க்கக்கூடும் என்று நம்பினாள் இவள். குட் மார்னிங் செல்லம். குட் மார்னிங் செல்லம் அனுப்பிக்கொண்டே இருந்தாள். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு உனக்கு பிடிச்சது தான் செஞ்சேன். அவன் பதில் அனுப்பாமல் இவளும் கேள்வியை அனுப்பி பதிலும் அனுப்பி கொண்டிருந்தாள். இடியாப்பம் செஞ்சேன். விஜயம்மாவுக்கும் சமைச்சு வச்சுட்டு வந்தேன். இன்டர்வெலில் ஃபோனை எடுத்து பார்க்க இவள் அனுப்பிய அனைத்து மெசேஜிற்கும் ப்ளூடிக் வந்தது. ஆனால் அவனிடம் இருந்து எந்த ரிப்ளையும் வரவில்லை. உடனே கலங்குவாளா இவள்? இல்லையே, நீங்கள் மெசேஜ் பார்த்தா போதும் செல்லம் என்று ரிப்ளை செய்திருந்தாள் இவள். நேரத்துக்கு சாப்பிடணும் செல்லம் என்று எழுதியிருந்தாள். மீண்டும் மெசேஜில் கூறியிருந்தவள் மெசேஜை பார்ப்பதற்குள் திடீரென ஷாக் ஆகிவிட்டாள். நான் டிவர்ஸ் கேட்டால் கொடுத்துடுவியான்னு கேட்குறான். ஒருவேளை அதுக்காக கோச்சிட்டு டிவர்ஸ் கொடுத்துருவாரோ? அவளை யோசித்து கொண்டிருந்தாள். மாலை நேரம் வந்து கொண்டிருந்தது. உடனே ஆட்டோவை புக் செய்து அவள் சென்றதென்னமோ நமது இலக்கியாவின் வீட்டிற்கா? ஆம், இலக்கியாவின் வீட்டிற்குத்தான். உள்ளே நிறைய பேர் அங்கும் இங்கும் நடக்க உள்ளே போவதா வேண்டாமா என்று ஒரு வகை கலக்கம் இருவருக்குமே இருந்தது. வெளியே வந்த இலக்கியாவை பார்த்து ஒரு நிமிடம் அதிர்ச்சியானார்கள்.
இங்கோ டே பெட்ரோல் பில் பண்ணிட்டியாடா, இன்னைக்கு பைக்கில் தான் போகணும் மறந்துடாத என்று கூறிக்கொண்டே சிவாவின் பின்னால் ஏறினான் ஆத்விக். போகலாம் வா. டே விக்னேஷையும் கோகுலையும் விட்டுட்டு போயிடுவோண்டா, நம்ம மட்டும்தான் போகணும். சரி, அதுவும் நான் மட்டும்தான் போகலான்னு இருந்தேன், இப்போ நீயும் வரேன்னு சொல்கிற. நான் எதுக்கடா வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ மாதிரி சிங்கிளாக இருந்தால் பரவாயில்லடா. இப்போ நிலா தங்கச்சி வேற உனக்காக இருக்கா, அதை யோசிக்கணும் இல்லையா? என்னதான் நிலா மீது கோபம் இருந்தாலும் நிலாவை இப்போது ஞாபகப்படுத்த அவன் உதட்டில் சிரிப்பை மறைத்து கொண்டு வண்டியில் ஏறினான் ஆத்விக். அங்கு நிலா பேரை கேட்டவுடன் இவனுக்கு பூச்சாரலும் பனிமலையும் அவன் மீது மொத்தமாய் கொட்டுவது போல இருந்தது. உதட்டில் ஒரு சிரிப்பை மட்டும் முதிர்த்து கொண்டு சிவாவுடன் அந்த வண்டியில் லடாக் நோக்கி சென்று கொண்டிருந்தான். முகமூடி கொள்ளையர்கள் போல் முகத்தை மூடிக்கொண்டு ஹெல்மெட்டை போட்டு தலையை மறைத்து கொண்டு சென்றிருந்தார்கள். அவர்கள் போகும் இலக்கு லடாக்கிற்கு முன்னால் இருக்கும் ஷா என்னும் மலைத்தொடர். அந்த மலைத்தொடர் 5994 மீட்டர் உயரம் கொண்டது. சிலர் மட்டுமே அந்த மலைகளில் ஏறி இருக்கிறார்கள், அதுவும் அனுபவத்தினால். ஆனால் எதற்காக அங்கே போகிறார்கள் இவர்கள் என்று தெரியவில்லை. வழியில் ஒரு பழங்குடி கிராமம் ஒன்று உள்ளது, ஷா பழங்குடி கிராமம். சான்ஸ்கர் பள்ளத்தாக்கு அமைந்திருந்தது வழியில். அங்கு சாலை வசதிகளோ கைபேசி வசதிகளோ எதுவுமே இல்லாத ஒரு இடம். தூய்மையான இயற்கை காற்று மட்டும் வீசிக்கொண்டிருந்தது. அந்த இடத்திற்கு 5 மணி நேர பயணத்திற்கு பிறகு வந்து சேர்ந்தனர் இருவரும். அங்கு இருக்கும் இவர்களது ஆள் ஒருவன் அந்த ஊரில் உள்ள ஒரு முக்கியமான ஒருவரிடம் அழைத்துச் சென்றான். அந்த பெரியவரிடம் பல கேள்விகளை கேட்டு விஷயத்தை கறந்து கொண்டனர் இவர்கள். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக கூறினார். அந்த மலைக்கு உள்ளே சென்றவர்கள் யாரும் திரும்ப வந்ததே இல்லை. நீங்கள் அங்கு செல்வதும் எமரிடம் செல்வதும் ஒன்றுதான் என்று எச்சரித்து விட்டு சென்றார் அந்த பெரியவர். அவர் சொன்னதை சரி என்று கேட்டுவிட்டு திரும்புகையில் கோகுலும் விக்னேஷும் நின்று கொண்டிருந்தனர். முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர் இவர்கள் இருவரையும். என்ன நீங்கள் மட்டும் தனியாக வந்து பதக்கம் வாங்க போறீங்களாக்கும்? கோகுல் கேட்டு வைத்தான். இது ரொம்ப ரிஸ்கானதுடா, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வரல. என்ன ரிஸ்க்கு என்று கோபமாக கேட்டனர் இருவரும். எங்கு தனக்கும் திட்டு விழுகுமோ என்று நினைத்த ஆத்விக், நான் அப்போவே சொன்னேன்டா, இவன் தான் வேணான்னு கூட்டிகிட்டு வர வேணான்னு சொன்னான். நீ வாய மூடுடா, நீயும் அவன் கூட சேர்ந்து கூட்டு கலவணித்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டேல என்று விக்னேஷ் கூறினான். இங்கே பாருங்க, உங்கள் 3 பேருக்கும் ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்குது. அதனால் ஹலோ மிஸ்டர் சைக்கோ சிவா, உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கை எங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் இருக்குது, அதை மறந்துடாத. என்னடா சொல்கிறீங்க என்று ஆத்விக் கேட்க, இலக்கியா தங்கச்சியா இவன் அப்படின்னு ஆரம்பிக்க, என்று பல்லை கடித்து கொண்டு கத்தினான் சிவா. என்னடா இலக்கியாவுக்கு என்ன? ஆர்வம் தாங்காமல் ஆத்விக் கேட்டான். அந்த பொண்ணு இவனை தான் லவ் பண்ணுதுன்னு நினைக்கிறோண்டா. சிவா, உண்மையாடா? சொல்லுடா சிவா, உண்மையா என்று ஆத்விக் கேட்டான். இதெல்லாம் எப்படா நடந்தது எனக்கு தெரியாமல்? அந்த பொண்ணு ஒன்றும் வாயை திறந்து சொல்லலை, ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த பொண்ணு இவனை தான் காதலிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறோம். சிவா, உனக்கு இலக்கியாவை பிடிச்சிருக்காடா என்று ஆத்விக் கேட்க, வழக்கம் போல சிவாவிடமிருந்து அதிகப்படியான முறைப்பு தான் வந்தது. சரி, நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னு சொல்லு என்று கோகுல் பேச்சை மாற்ற, ஒன்றும் இல்லை. கான்செப்ட் என்னென்னா, குழந்தைகளை கடத்துறாங்க, ஆனால் பெண் குழந்தைகளை இல்லை, ஆண் குழந்தைகளை மட்டும்தான். என்னடா சொல்கிற? ஆமாடா, ஆண் குழந்தைகளை அதுவும் கரெக்டாக 8 வயசாகும்போது தூக்கிடுறாங்க. ஆனால் அடுத்த நாளே கொண்டு வந்து விட்டுறாங்க. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா, கண்டுபிடிக்கணும். சரிடா, அப்படி கடத்திட்டு போகிற குழந்தைகளை மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்த்தீங்களா? கோகுலும் விக்னேஷும் கேட்க, பண்ணோண்டா, ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. குழந்தைங்க நாள் காணாமல் போகிறாங்க, அடுத்த நாள் நைட் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் முக்கியமாக ஆண் குழந்தைகளை தாண்டா கடத்துறாங்க. ஏன் அப்படி? இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மர்மம் இருக்குண்டா. ஒருவேளை நம்ம தேடிட்டு இருக்க அந்த மிஸ்டர் எக்ஸ் கூட இதை பண்ணலாம். நமக்கு கடைசியாக வந்த தகவல் படி இந்த மலைப்பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல தான் அவன் குடியிருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணமும் அதுவாக தான் இருக்கும். ஏன்னா போன மாதம் இந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா, ஒரு குழந்தை மட்டும் அடுத்த நாளே இறந்துருக்கு. மற்ற குழந்தைகளோட ரிப்போர்ட் அப்புறம் இந்த குழந்தையோட ரிப்போர்ட் பார்க்கும்போது ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்குது. மற்ற குழந்தைகளோடது நார்மல் பிளட் குரூப், ஆனால் இறந்து போன குழந்தையோட ரத்தம் ரொம்ப ரேர் பிளட் குரூப், RH நெகட்டிவ். அதை கூறியவுடன் அங்கு இருந்தவர்களுக்கு ஆச்சரியத்துடன் கூடிய சந்தேகம் வந்தது. ஆனால் இது கோல்டன் பிளட் தானடா, இது எப்படி இங்கே இருக்க ஒரு சிறுவனுக்கு? விக்னேஷ் கேட்க, இது ரொம்ப ரேர் தான்டா, சில பேருக்கு மட்டும் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லடா என்று கோகுலும் கேட்டான். உண்மைதான்டா, ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த ரேர் பிளட் குரூப் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ரேர் பிளட் குரூப் ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுபோக அந்த குழந்தைக்கு RH புரோட்டீன் ஆன்டிஜெனோ இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு மருந்தை அந்த குழந்தைக்கு போட்டிருக்காங்கடா, இல்லைன்னா ஏதாவது சாப்பிட கூட கொடுத்துருக்கலாம். அது சேராம தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்கணும். இப்போ அந்த குழந்தை இறந்ததில் தான் சந்தேகம் அதிகமாக இருக்குது, கரெக்டா என்று விக்னேஷ் கேட்க, உண்மைதான்,
ஆனால் முக்கியமாக இதில் ஏன் ஆண் குழந்தைகளை கடத்தி இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எவ்வளோ மெடிக்கல் டெஸ்ட் பண்ணியாச்சு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. இதற்கான பதில் இந்த மலை கிராமத்தில் இருக்குன்னு நம்புகிறோம். அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் இங்கே கிளம்பி வந்தோம். கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வந்தே ஆகணுமா என்று சிவா மீண்டும் கேட்டு வைத்தான். கண்டிப்பாக நாங்கள் வருவோம். அப்புறம் இலக்கியா தங்கச்சிக்கு நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்களும் சிங்கிள்ஸ் தானே என்று கோகுல் கலாய்த்தான். அக்ஷயா தங்கச்சி கோச்சுக்க மாட்டாங்களா என்று விக்னேஷ் ஏற்றிவிட்டான். பிரியங்கா தங்கச்சி ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால் அவளும் ஒன்றும் சொல்ல மாட்டான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். டே, ஆக மொத்தத்தில் என் 3 தங்கச்சிகளை கரெக்ட் பண்ண போறீங்களாடா 3 பேரும் என்று சிரித்தான் ஆத்விக். சிவா மட்டும் முறைத்து வைத்தான். உனக்கு இலக்கியாவை பிடிக்கலையா சிவா என்று ஆத்விக் கேட்க, சிவாவின் பதிலுக்காக 3 பேருமே காத்து கொண்டிருந்தனர். தொடரும். நட்புகளே, இந்த தொடர் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.